நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல அவருக்கு செம்மையான ஒரு செக்மெண்ட் வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மைகளை எல்லாமே ஒரு பக்கம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ரேவதி யார் பின்னாடி இருக்காங்க இல்லை அப்படின்றத கவனிக்காமல் அசாத ஃபோனை எட்டுன்னு வெளியே வராங்க. அதுவும் யார் ஃபோன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாட்சாயினி ஃபோன் பண்ணதும் நம்ம கௌதமுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துட்டு இருக்கும். என்னடா இது, இவ திடீர்னு ஏன் ஃபோன் எடுத்து போகிறாங்க, அம்மா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமும் ஒரு பக்கம் பயமும் பதட்டமும் வந்துருச்சு. இதனால் வேகமாக போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது, அட்டா தக்காளி வாயா இதுதான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங் மேலே ஒரு ஷாக்கிங். அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக பார்த்துன்னு இருக்குது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து பார்த்துன்னு இருக்காங்க. திடீர்னு நம்ம ரேவதி அங்கே வந்து காரில் இறங்குறாங்க. யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாட்சாயினி கூட தான். என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. உடனே நம்ம தாட்சாயினி ரேவதி கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், என் உயிரே காப்பாற்றினுக்கு உனக்கு எதாவது நான் பண்ணணும், அவனை நான் கண்டிப்பாக கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் உயிரே காப்பாற்றினுக்கிறாங்க, உங்களுக்கு எதனா நான் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆர்வத்தோட காத்துன்னு இருக்கேன். அதனால் எந்த ஒரு விஷயமானாகட்டும் நான் உங்களுக்கு நல்லது செஞ்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கே அடையாளங்கள் வேணும், உங்களை ஏமாத்தணுனை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும், அவரை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சேன், அவனை கண்டுபிடிச்சா அவனை அப்படியே சும்மா துண்டா காணும் துணியா காணும்னு ஓட விடணும், அந்த அளவுக்கு அவன் மேலே நான் வெறி கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் உண்மையை சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. உண்மையை சொன்னால் ஒரு பக்கம் பிரளயமே வெடித்த மாதிரி ஒரு பக்கம் பூகம்பமே வெடிக்கும். அந்த பூகம்பம் வெடிக்க நம்ம காரணமாக இருக்கலாமா, இல்லை உண்மையை இப்படியே புதைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இவங்களுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னவா இருக்கும், பதில் கரெக்டான பதிலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டு தான் இருக்குது. பார்த்துப்போம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வருதோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சமாளிக்கிற திறன் நம்மளுக்கு வேணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சமாளிச்சாகணும், சமாளிக்காமல் நாம் இருந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நாம் அந்த இடத்துல இறங்கி நாம் எஃபெக்ட் போட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு சக்ஸஸ்ன்றது 199% கிடைக்கும். அந்த 1% வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம போட்ட சக்ஸஸ்க்கான எஃபெக்ட் தாங்க. அந்த எஃபெக்ட் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்காரு. என்னது என்ன ஒன்றுமே புரியலையே, ஒரு வேலை எஸ்எஸ்கே தான் அப்பாவா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசனை ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு கேள்வியை உண்டாக்கும். அந்த கேள்வியே ஒரு பக்கம் பதிலை நமக்கு தேடித்தரும். அந்த பதில் என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதுவாக இருக்கலாம், அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். அது எந்த விதத்தில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்மானிக்கும். பார்ப்போம், மெல்ல மெல்ல தீர்வுகள் ஒரு பக்கம் கிடைக்கும். தீர்வுகளுக்கான பதிலும் நமக்கு கிடைக்க தான் போது. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்னடா விஷயம் சொல்ல போகிறோம், அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல அவர் வந்து ஒரு பக்கம் நம்ம ரேவதியை தனியாக வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதோ பாரு, நான் உன்னை பற்றி என்னை பற்றி எப்படியாவது நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுறேன், அவன் மனசுக்குள்ளே நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வர வச்சுறேன், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு சந்தோஷமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீ சொல்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கா, நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுனால கண்டிப்பாக நடக்கும், முயற்சி செஞ்சால் நடக்காது எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும். நானும் என் பையனும் சந்தோஷமாக வாழணும் உன் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை நிறையா இருக்குது. அந்த ஆசையெல்லாம் நடக்கணும்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும், நீ தான் எதனா எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்டுன்னு இருக்காங்க. இந்த உதவி பாசிட்டிவாக இருக்குமா, இதுக்கப்புறம் இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நடக்குங்க. யார் யார் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்லை, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம எஸ்எஸ்கே வச்ச செக்மெட்டு இந்த விஷயம் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிய வரல. இதனால் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை அசாதாரணமாக சந்திக்க போகிறாங்க. அதை கூடி விரைவில் நீங்களும் பார்க்க போகிறீங்க. பார்த்து உண்மை என்ன பொய்மை என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சொல்ல போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல அவர் வந்து ஒரு பக்கம் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்ம ரேவதி உண்மையாக சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம இலக்கிய ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. இதோ பாருங்கள், நீங்கள் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு உண்மையை சொல்லாதீங்க, அவர் ரொம்பவே கேவலமானவர், நம்மளை பற்றி உண்மை எல்லாமே ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கணும், உங்களோட மகன் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளை பள்ளியும் வாங்கிடுவார். கௌதம் தான் தான் பையன் சொல்லிட்டு தெரிய வந்து அடுத்த செகண்டே அவரோட சுயரூபத்தை நம்ம பார்த்துருவோம். இப்போ நடிக்கலாம், நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நல்ல விஷயமா தான் இருந்தாலும் இதை எப்படி நம்ம சொல்லாமல் இருக்க முடியும், சொல்லி தானே ஆகணும்னு யோசனை இருக்காங்க.
உண்மையை சொல்லுவாங்களா, இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் தீர்மானத்துக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம். உண்மைகள் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. வெளிச்சத்துக்கு வந்து உண்மைகளை எல்லாமே ஒரு பக்கம் தாம் தூம் தடாலடின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் சம்பவமாக செஞ்சுட்டு தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன், அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் நினச்சின்னு இருக்கலாம். நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் 1 by 1 நம்ம விஷயத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யார் இவன் ஒத்தையாக நடந்தவர் தெரிவேன். டாடா, பை பாய்.